தொடர்ந்து 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக வாயிலில் ஹிந்தி பெயர் வைக்கப்பட்டிருந்தது தற்பொழுது அழிப்பு. முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பணிந்தது ரயில்வே நிர்வாகம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 6 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் நாளையும் பேச்சு நடத்தப்படும் என்று மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை. எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை பார்த்து பேசும் விஜய் ஒரு கைதேர்ந்த நடிகர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரு முறையாவது செய்தியாளர்களை சந்திக்க வேண்டுமா இல்லையா என்றும் கேள்வி. சொத்து வரி, மின்சார கட்டணம் ஏற்றி மக்களை வஞ்சித்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு மிச்சம் என்று முதலமைச்சர் புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுவதாகவும் விமர்சனம். திமுக ஆட்சியில் தமிழ்நாடே திவாலாகி ஆகப் போகிறது என்று தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. கடன் வாங்கி தமிழ்நாடு குப்புறப்படுத்திவிட்டது என்றும் சாடல். மாற்றி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவதாக திமுக அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய் தனது பிரச்சாரத்தை முடக்க எஸ்ஓபி போடுவதாகவும் தன் மீது வீண் பழி போடுவதாகவும் காட்டம். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று சிறுவர்கள் கூட பேசுகின்றனர். கிரிக்கெட்டில் விசில் போடுவது சிஎஸ்கே, தேர்தலில் விசில் போடுவது டிவிகே என்றும் விஜய் பேச்சு. மீனவர்கள் கைது விஷயத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வெறும் கடிதம் எழுதுவது மட்டும் தீர்வாகாது. தவிக ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் பாதுகாப்பு பக்காவாக இருக்கும் என்றும் விஜய் உறுதி. அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வுபூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம